அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ். விவரங்கள். வணக்கம். சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. நேற்றைய தினம் அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விவகாரங்கள் குறித்து தெரிவித்திருந்தார். குறிப்பாக தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணியாக அமைந்திருப்பதாகவும் இந்த கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் வரலாம் என்பதால் கூட்டணி குறித்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு நம்பிக்கையை நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அக்கட்சியினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு வழங்கியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் உருவானதற்கு பிறகு அதில் அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் பல்வேறு கட்சிகளை இந்த கூட்டணியில் இணைத்து திமுகவை வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பாஜகவுடைய தேசிய தலைமையிடமிருந்தும் பெறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்னமும் கூட்டணிகளை பல்வேறு கட்சிகளை இணைக்கக்கூடிய வகையில் முதற்கட்ட ஆலோசனை நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழகம் மீட்போம் மக்களை காப்போம் எனும் தலைப்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் எனும் தலைப்பில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் சென்னை மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை இன்று மாலை நடத்த இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் அதிமுகவினர் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலும் இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இரு தரப்பிலும் இந்த சந்திப்புக்கான காரணம் குறித்து கேட்டறிந்த போது மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே எனவும் ஏற்கனவே சேலத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலும் சந்தித்து பேசி இருக்கக்கூடிய சூழலில் இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என கூறப்பட்டாலும் கூட அடுத்தடுத்து பீகார் தேர்தலின் தொடர்ச்சியாக தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைப்போம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூழ்நிலைத்திருக்கிறார். அடுத்த மாதம் அமித்ஷா தொடங்கி மத்திய அமைச்சர்கள் பலர் தமிழகத்திற்கு முகாமிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வகையில் தங்களுடைய பிரச்சார வியூக திட்டத்தை வகுக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான ஆலோசனையும் இன்றைய தினம் நடைபெற்றிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவின் தமிழ் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கின்றோம். நேற்று அவங்களுடைய பொதுக்குழு நடந்தது. பொதுக்குழு நல்ல சிறப்பாக நடத்தியிருக்கிறார். அதற்காக சந்தித்து அவரை வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்தேன். டிடிவி ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? நாங்க கூட்டணி பற்றி நாங்க எதுவுமே பேசல. சரி, தொகுதி பங்கீடு முறைப்படி தொடங்கிடுச்சா பேச்சுவார்த்தை? கூட்டணியோ தொகுதி பங்கீடோ நாங்க எதுவும் பேசல. பொதுக்குழு நடந்த விவரங்களை பற்றி கூட்டணியில மேலும் சில கட்சிகளை சேர்ப்பது தொடர்பாக ஏதாவது ஆலோசிக்கப்படுமா? வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு கட்சி செய்து அவங்களை சந்திச்சிருக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. உங்களுடைய டெல்லி சந்திப்பு முக்கியத்துவம் என்ன பார்க்கப்படுது? நாளை கழிச்சு தானே போறோம். அதுல ஏதாவது அடிஷனலா கட்சியை சேர்ப்பது தொடர்பாக ஏதாவது பேசப்படுமா? நாளை கழிச்சு டெல்லி பாமக தேமுதிக சொல்லாம இருக்கிறாங்க. அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறோமா?
நன்றி சார். பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது இபிஎஸ் உடனான தமது சந்திப்பு குறித்து விளக்கமளித்தார். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.